வணக்கம். நான் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு தலைவர் நாராயணமூர்த்தி பேசுகின்றேன். இந்த கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு குழு 2018 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள வரலாற்று ஆதாரங்கள் பலவற்றை, குறிப்பாக நடுக்கற்கள், கல்வெட்டுக்கள் என்று பல வரலாற்று ஆதாரங்களை திரட்டி ஆவணப்படுத்தி இந்த உலகிற்கு நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அதில் பல சாதனைகள் செய்திருக்கின்றோம். இந்த சாதனைகளுக்கெல்லாம் இப்பொழுது மிகவும் துணையாக இருப்பது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி தினேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள். எப்பொழுதெல்லாம் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வுக்குழு அவரிடம் உதவி கேட்டு அணுகினாலும் தயங்காமல் உடனடியாக அவர் பல உதவிகளை செய்திருக்கின்றார். குறிப்பாக கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்துக்கு நாங்கள் சொன்ன பல கல்வெட்டுக்கள், நடுக்கற்கள், வரலாற்று ஆதாரம் உள்ள பல தடயங்களை எல்லாம் அருங்காட்சியகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் சொன்ன போதெல்லாம் தயங்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர் இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே அருங்காட்சியகத்தை சேர்த்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரிய வகை நடுக்கற்களை பற்றி சொல்ல இருக்கின்றோம். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நடுக்கல்லாகவும் வரலாற்று ஆதாரமாக இருக்கின்ற நடுக்கல் எங்கே கிடைக்கப்பட்டது என்றால், போச்சம்பள்ளி பக்கத்தில் இருக்கிற ஆனந்தூர் என்ற கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நம்ம கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் குழுவை சேர்ந்த ஆய்வாளர்கள் அங்கே அணுகி பார்த்து அந்த நடுக்கற்களை கண்டெடுத்தார்கள். இந்த நடுக்கற்களை பற்றி இப்பொழுது நம்ம அருங்காட்சியகத்தினுடைய முன்னாள் காப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் விளக்கி சொல்லுவார். இந்த கல்வெட்டை பற்றி பல நுட்பமான கேள்விகளை கேட்டு அதை பற்றி நம்ம முழு தகவல்களையும் நமக்கு தெரிவிக்க எழுத்தாளர், நாடக எழுத்தாளரும், சிறுகதை எழுத்தாளரும், மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுத்தாளரும் ஐயா பென்னேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது ஐயா கோவிந்தராஜ் அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைப்பார்கள். அந்த விளக்கத்தை பார்க்கலாம், வாருங்கள். வணக்கம் திரு கோவிந்தராஜ். இன்னைக்கு நாம் இந்த ஆனந்தூர் கல்வெட்டு, ஆனந்தூர் எங்க இருக்குன்னா இந்த போச்சம்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கு. அந்த ஆனந்தூர் நடுக்கற்கள் பத்தி நம்ம பேச போறோம். அது நம்ம பேசுறதுக்கு முந்தி இந்த நடுக்கற்கள் என்பது என்ன, பொதுவாக ஒரு ஜென்ரல் ஒரு அவேர்னஸ்க்காக அதனுடைய நோக்கம் என்ன, எந்த நோக்கத்துக்காக அந்த காலத்துல நடுக்கற்கள் நடப்பட்டன என்பது போன்ற தகவல்களோட நம்ம இந்த உரையாடலை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லதுங்க, வணக்கம். அதாவது நடுகள் அப்படிங்கிறது ஒரு நமக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து தொடங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அதனுடைய வரலாற்றை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுகள்ங்கிறது இறந்த வீரர்கள் அல்லது இறந்த முக்கியமான மனிதர்கள் அவர்களுடைய நினைவாக ஏற்படுத்தப்படும் நினைவு சின்னம் தான் நடுகள்னு சொல்கிறோம். இது நமக்கு நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் பெருங்கற்காலத்திலிருந்தே தொடங்குது. அதுக்கும் முன்னால் புதிய கற்காலத்திலிருந்து இறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நினைவு சின்னங்களை எழுப்பும் முறை என்பது இருந்திருக்கிறது. இறந்தவர்களுக்கு நினைவு சின்னங்களை எழுப்பும் முறை நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இருந்திருக்க ஒரு வரலாற்று உண்மையை நம்ம பார்க்குறோம். இதுதான் இங்கே வரலாறு. அதாவது நடுகள் என்பது இறந்தவர்களுடைய நினைவாக ஏற்படுத்தப்படும் நினைவு சின்னம். இப்போ ஈமக்கற்கள்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த ஈமக்கற்கள் நடுக்கற்கள் ரெண்டும் ஒரே இதில். அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி என்னன்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த நூற்றாண்டிலிருந்து இந்த நடுக்கல் மரபு தொடங்கி இருக்குதுங்க? இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் உள்ள மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இறந்தவருடைய நினைவா இறந்த இடத்திலேயே இது பண்றது நாம இப்ப பண்றோம். இறந்த இடத்துல பண்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்துல எடுக்கிறதுன்னு, நினைவு சின்னம் எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம மூன்றாவதாக ஏதோ ஒரு இடத்தில், அந்த ஊரில் ஒரு இடத்தில், முக்கியமான ஒரு இடத்தில் எடுக்கிறதுன்னு இருக்கு பாருங்க. அது மாதிரியான நடுகற்கள் தான் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். எல்லாமே ஏன்னு கேட்டிங்கன்னா, நடுகள் ஒன்று நமக்கு கிடைக்குதுன்னா அந்த இடத்துல தோண்டி பார்த்தோம்னா அது ஒண்ணுமே இருக்கிறது இல்லை அந்த இடத்துல. அப்படி இருக்கிறப்ப என்னன்னா, இது ஆனா அந்த சில கல்வெட்டு செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல போர் நடந்திருக்குன்னு சொல்லுது. ஆகவே அந்த போரில் கலந்துகிட்ட இவனுடைய நடுகள் இங்க கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஊரை சேர்ந்த ஒரு வீரன் அந்த போரில் கலந்துகிட்டான் அப்படின்றத நினைவு படுத்தக்கூடிய வகையில தான் இந்த இடத்துல நம்ம நடுகர்கள் எல்லாமே கிடைக்குது. சரிங்க. எந்த சூழ்நிலைகளில் ஒரு நடுக்கல் நிறுவப்படுகிறது? அந்த காலத்துல ஒரு உதாரணத்துக்கு புலியோட சண்டை போட்டு இறந்தவனுக்கு பன்றி குத்தி பட்டான்கள்னும் இருக்குது. அந்த மாதிரி வேறிய மிருகங்களோட சண்டையிடுறது,
அல்லது போர்களில் வந்து இறக்கிறது, அந்த மாதிரி என்ன மாதிரியான வேறு வேறு சூழ்நிலைகளில் வந்து இந்த நடுக்கற்கள் நிறுவப்படுகிறது? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நடுகர்களுக்கு இன்னொரு பேர் வந்து வீரக்கல்னு சொல்லுவோம். வீரக்கல், ஹீரோ ஸ்டோன் சொல்லி சொல்றோம். அதாவது ஹீரோ தான். அதாவது மனிதர்கள் வந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதுல ஒரு சிலர் தான் நம்ம வந்து ஹீரோன்னு சொல்றோம். ஹீரோ ஸ்டோன்றது சரியான வார்த்தையா இருக்குமா? ஹீரோ ஸ்டோன்றது தான் மிக சரியான வார்த்தை. நடிகர்களுக்கு ஹீரோ ஸ்டோன்ன்றது சரியான வார்த்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் எல்லாருமே பொதுமக்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சிலருக்கு மட்டும் தான் நடுகள் எடுக்கிறாங்க. அவங்க ஹீரோஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. அந்த ஹீரோ வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி சண்டை போட்டு அது மாதிரியான ஹீரோன்ற சென்ஸ்ல இல்லை. ஒரு வீரம் செறிந்த அல்லது தன் உயிரை வந்து பிறருக்காக ஈந்த, அது எது வேணாலும் இருக்கலாம். உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஏரி கூட இருக்கும். அந்த ஏரி உடையிற காலத்துல அந்த ஏரியை அடைக்கிறதுக்காக இவன் முயற்சி பண்ணி தன்னுடைய உயிரியே கூட கொடுத்துருப்பான். ஆகவே அதுல வந்து யாரோடும், அதாவது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனிதர்களே இல்லை, அதாவது விலங்குகளும் இல்லை. ஒரு இயற்கை பேரிடர். அந்த இயற்கை பேரிடர் நேரத்துல ஒரு கிராமத்தையே ஒருத்தன் காப்பாத்திருப்பான். அந்த வீரனுக்கு எடுத்திருப்பாங்க. ஆகவே அதுவும் இருக்கு. அதே மாதிரி நீங்க குறிப்பிட்டது போல நம்முடைய மாடுகள் தான் செல்வமா இருந்தது இந்த முல்லைநில பகுதிகளில். அந்த மாட்டை பிடிச்சிட்டு போறான் பாருங்க, அந்த பிடிச்சிட்டு போறது அந்த சண்டையில இறந்துருப்பான். அல்லது ஆணிரை கவர்தல் அப்படின்னு, ஆணிரை மீட்டல், ஆணிரை கவர்தல், இது மாதிரியான ஆகோல் அப்படின்ற ஒரே வார்த்தையில் கூட சொல்லலாம். அது மாதிரியான சண்டையில் இருந்திருக்கலாம். அதே மாதிரி இது வந்து விவசாயம், மேட்டுநில விவசாயன்றதுனால விவசாயத்தை சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் வரும், பன்றிகள்லாம் நிறைய வரும். அந்த பன்றிகள் கூட சண்டை போட்டு இறக்குறாங்க, அது பன்றி குத்திப்பட்டான். அதே மாதிரி போர்க்காலங்களில் இருக்கிறவன் வந்து குதிரை குத்திப்பட்டான், யானை குத்திப்பட்டான். அதே மாதிரி சாதாரண விவசாய நிலத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பாம்பு கடிச்சு கூட இறந்துடலாம், அது வந்து பாம்பு குத்திப்பட்டான். ஆகவே விலங்குகள் மூலமாகவும் இறக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு வகைன்னு சொன்னா, அதுக்கப்புறம் போர் இருக்கு பாருங்க. போர் நேரத்துல ஒரு மன்னன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்குவாங்க. ஒரு வீரனை தேர்ந்தெடுத்து அவன் வந்து இந்த போர்ல ஜெயிச்சிட்டான்னா அவன் தன்னுடைய கழுத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது பேர் நவகண்டம்னு சொல்லி பார்ப்போம். அது இதெல்லாமே வந்து நவகண்ட சிற்பங்கள் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து நம்ம பென்னேஸ்வர மடம்ன்ற ஒரு இடம் இருக்கு. அதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50-60 இது இருக்குதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே இது ஒரு வகையான நடுகள். அதுக்கப்புறம் வந்து இந்த நடுகள், இந்த இதைதான் வந்து ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க. அதாவது போர்க்காலங்களில் தன்னுடைய உயிரை கொடுத்து நடுகள் ஆகக்கூடிய இது பார்த்தீங்கன்னா, முதன்முறையா நமக்கு வந்து ஒரு மான்யூமெண்ட்லேயே, ஒரு கோயிலே இருக்கு. அது வந்து மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி ரதம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, துர்கை வந்து நின்றுட்டு இருப்பாங்க, 2 பக்கமும் வீரன் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுடைய தன்னுடைய கழுத்து தானே அறுத்துக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக இது ஒரு வகை. அதுக்கப்புறமா வந்து சதிக்கல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது கணவன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து மனைவி வந்து உயிரோட இல்லாம அவங்க வந்து தீக்குளிச்சு இறக்குறதுன்னு ஒரு இது இருக்கு பாருங்க. அது ஒரு வகையான நடுகள் தான் அது. அதுவும் இல்லாம கூட பொதுவாகவே ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சிக்காக ஒரு பெரிய ஒரு இது கட்டுறாங்க, ஒரு பெரிய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னால் பலி கொடுக்கறது, ஆனால் இப்பெல்லாம் நின்று போச்சு. அந்த காலத்துல வந்து பலி கொடுக்கறதுன்னே இருக்கு. அது மாதிரியான பலி கொடுத்த பெண் அவங்களுக்கும் வந்து நடுகள் ஏற்படுத்திருக்காங்க. அதுதான் வந்து பின்னால வந்து நமக்கு தெய்வங்களா சாக்கியம்மான்னு சொல்லிட்டு இப்ப வந்து சின்னக்குத்தூர்ல ஒரு நடுகளை உதாரணம் சொல்லணும்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வெட்டுற மாதிரி இருக்கு ஒரு நடுகல்ல. அடுத்த ஒரு கல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதே பெண்ணை வந்து ஒரு பெரிய அளவுல வச்சு வழிபடுறாங்க. அது வந்து சாக்கியம்மான்னு சொல்லி சொல்றோம். ஆகவே பின்னால வந்த அந்த தெய்வங்கள் இருக்கு பாருங்க, அதாவது கிராம தேவதைகள், அதுக்கெல்லாம் மூலமா இருக்கிறது கூட இந்த நடுகற்கள் தான். சரிங்க. இப்போ நம்ம அந்த உரையாடலுக்கு நடுவில் வந்து ஒரு சிறிய குறிப்பு நமக்கு தேவைப்படுது. என்னன்னா, சில நடுக்கற்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் அந்த இமேஜ் மட்டும் இருக்கு. சில நடுக்கற்கள்ல வந்து இமேஜ் கூட டெக்ஸ்ட் இருக்கு உங்களுக்கு. ஆமா. ஸோ இது எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த டெக்ஸ்டோட இருக்கிற நடுக்கல், டெக்ஸ்ட் இல்லாம வெறும் இமேஜ் இருக்கிற நடுக்கல், இது எந்த பகுதியில வந்து நம்ம அதிகம் பார்க்கறோங்க ஐயா? அதாவது இது வந்து ஒரு ரொம்ப நீளமான ஒரு கிட்டத்தட்ட நடுகர்களுடைய வரலாற்றையே சொல்ற மாதிரியான ஒரு கேள்வி நீங்க கேட்கறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எழுத்தோடு கூடிய நடுகள், எழுத்து இல்லாத நடுகள், இதுக்கான வேறுபாடுகள், இதுக்கான வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுகர்களுடைய தோற்றம் வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பல பெருங்கற்கால பாறை ஓவியங்கள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சியை காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெருசா ஒரு வீரனுடைய உருவத்தை காட்டியிருப்பாங்க. அவன் இதுல வந்து இடுப்புல கத்தியெல்லாம் இருக்கும். இந்த மல்லசந்திரன்ற ஒரு இடத்துல இருக்கு.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த நடுகலினுடைய முன்னோடின்னு சொல்லி நாம் சொல்லலாம். வெறும் ஓவியம் மட்டும்தான் இருக்கும். வீரனை வந்து இறந்து போன ஒரு சண்டையில அந்த வீரனை வந்து வரலாற்று எழுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இது நான் சொல்றது. அது அந்த காலத்திலேயே அவன் வந்து ஒரு நினைவுக்கல்லா எடுக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கு அப்புறமா வந்து சங்க இலக்கியங்கள் 2வது கட்டம் வந்து சங்க இலக்கியங்கள். இப்ப எழுத்தெல்லாம் வந்துருச்சு. நிறைய சங்க பாடல்கள் எல்லாம் கூட வந்து நடுகள் எடுக்கிறத பத்தி இலக்கணமே இருக்குது. காட்சி கால்கோல் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்தே இருக்கு. நம்ம தொல்காப்பியம் முதல் கொண்டே வந்து அது ஒரு திணையாகவே வச்சு நல்லா விவரிச்சு சொல்றாங்க. நடுகள் எடுத்தலும் ஒரு பழக்கமே நம்ம இதுல இருந்திருக்கு. ஆனா அவ்வளவு தூரம் இலக்கிய செய்திகள் இருந்தாலும் கூட நமக்கு நடுகல்ல கிடைக்காம இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரலாம் சங்க காலத்துல நடுகல்லே இல்லை, வெறும் இலக்கிய செய்தி மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் புலிமான் கொம்பை அப்படின்ற இடத்துல பக்கத்துல வந்து ஒரு 3 நடுகர்களை கண்டுபிடிச்சாங்க. அது பாத்தீங்கன்னா வெறும் கல்லு. அந்த கல்லுல வந்து வீரனுடைய பேரை தமிழி என்று சொல்லக்கூடிய 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்த தமிழ் எழுத்துக்கள், தமிழ் பிராமின் கூட சொல்றாங்க. அந்த எழுத்துல கூடிய நடுகர்கள்லாம் கிடைச்சது. இது 2வது கட்டம். முதல் கட்டம் வந்து நீங்க வெறும் ஓவியம், அதுக்கடுத்தது இது நம்ம வெறும் எழுத்துக்கள் கொண்ட சங்க காலத்து நடுகர்கள். அதுக்கு அடுத்ததா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழ்நாடு முழுக்க பல நடுகர்கள் கிடைக்குது. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரூர், தருமபுரி மாவட்டத்தினுடைய அரூர், நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கம், இந்த ஒரு பெல்ட் இருக்கு பாருங்க. செங்கம் முதல் அரூர் வரையான அந்த பெல்ட். இந்த பெல்ட்ல தான் வந்து தமிழ்நாட்டிலேயே மிக தொன்மையான எழுத்தோடு கூடிய உருவத்தோடு கூடிய நடுகர்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அதுல குறிப்பா சொல்ல போனா அரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருளப்பட்டி அல்லது பாப்பம்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நடுகல்ல தான் வந்து தமிழகத்தில் கிடைத்த நடுகர்களிலேயே மிகவும், அதாவது எழுத்துடன் கூடிய உருவம் இதெல்லாம் கூடிய ஒரு நடுகல். அதுல வந்து நம்ம மிகவும் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நடுகர்கள் நான் இப்ப குறிப்பிட்ட இந்த பகுதியில் கிடைத்த காலத்தால் முற்பட்ட நடுகர்கள் யாவுமே எல்லாமே வந்து வட்டெழுத்து நடுகர்கள். வட்டெழுத்துன்றது பாத்தீங்கன்னா இந்த தமிழ் பிராமி என்று சொல்லக்கூடிய தமிழ் எழுத்திலிருந்து வளர்ந்த எழுத்துக்கள். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு 9ஆம் நூற்றாண்டு வரை ஒரு 300 ஆண்டு கால நடுகர்கள். இத்தகைய இந்த நடுகர்கள் தான் வந்து இந்த பகுதியில் கிடைக்குது. அதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த சோழர்கள் வர்றாங்க பாருங்க. சோழர்கள் வர்றதுக்கு அப்புறம் தான் நடுகர்கள் எல்லாமே வந்து தமிழ் எழுத்துக்கள், இப்ப இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள்ல நல்ல விரிவடைந்து காணப்படுகிறது. அதுக்கு அடுத்த கட்டமா வந்து சோழர்கள் நடுகளுக்கு அடுத்தது விஜயநகருடைய காலத்துல இன்னும் விரிவடைஞ்சு அதை பத்தி நிறைய பின்னால எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆகவே இதுதான் வந்து எழுத்து உடைய நடுகர்கள். முதல்ல வந்து எழுத்து இல்லாமையோ, அப்புறம் எழுத்து மட்டுமோ, அதுக்கப்புறம் எழுத்தும் உருவமும் கொண்டது, அதுக்கப்புறம் விலங்குகள், இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த நடுகர்கள் வளர்ச்சி அடைஞ்சிருங்க. சரி, இப்போ நம்ம முக்கியமா இந்த ஆனந்தூர் நடுக்கற்களுக்கு வருவோம். இத்தனை நேரம் வந்து நம்ம நடுக்கற்கள் பத்தி, அதோடைய ஆரிஜின், அதோடைய நேச்சர், இது பத்தி எல்லாம் பார்த்தோம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். நாம் வந்து இப்போ நேர விஷயத்துக்கு வந்துடும். ஆனந்தூர் நடுக்கற்கள் பற்றி அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு முந்தி வந்து பார்வையாளர்களுக்கு ஒரு சிறிய விளக்கம். இந்த பின்னால் இருக்கிற இந்த கற்கள் வந்து இது ஆனந்தூர் நடுக்கற்கள் கிடையாது. இது நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்தில் உட்காந்துட்டு இந்த படப்பிடிப்பு செஞ்சுட்டு இருக்கோம். அதோடைய ஒரு இதுவாக வந்து இந்த கல் இருக்குது. அதோடைய படங்கள் வந்து தனியாக காண்பிக்கப்படும். சரி சார், நீங்கள் இந்த ஆனந்தூர் நடுக்கற்களை வந்து என்ன மாதிரி, எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படி உங்கள் நாலேஜுக்கு வந்தது? அது உங்கள் தகவல் எப்படி கிடைச்சது? அந்த ஒரு டீம், அதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு நம்ம ஃபர்தர் அது பண்ணலாம். சரி, ஆக்சுவலாக வந்து நம்முடைய பீரியடிக்கலாக நம்ம வரலாற்று ஆய்வுக்குழுவானது தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டே தான் இருக்குது ஒவ்வொரு பகுதிகளாக. அது மாதிரி ஆனந்தூர் பகுதியில் வந்து ஒரு இதுக்கு முன்னால் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன மாணவர்கள் வந்து ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சதா நமக்கு பேப்பர்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கல்வெட்டை படிக்கிறதுக்காக நாம் போகும்போது அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பல புதர்கள் மாதிரியான இடங்கள் எல்லாம் கல் எல்லாம் இருக்கு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அதை வந்து நாம ஒரு காலகட்டத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம். அது எந்த வருஷம் சார்? அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னால் நடந்த இது. அதை பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அப்போ நாங்கள் பார்த்துட்டு வரும் பொழுது அவங்க ஒரு செய்தியை நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். இது வந்து ரொம்ப புதர்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எடுத்து நீங்க பாதுகாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு இப்போதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த கற்கள் எல்லாத்தையுமே, அந்த புதர்ல இருந்த கல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ படுக்க வச்சு வச்சிருக்கிறாங்க.
வச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஆவணப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம குழுவெல்லாம் வந்து சேர்ந்து பயணிச்சு அந்த நடுகர்களை போய் ஆவணப்படுத்தி பேப்பர்ல கொடுத்தோம், டிவில எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த குழுவில் சென்ற உறுப்பினர்கள் பற்றி அவங்க பெயர்கள் அதை பத்தி அதே மாதிரி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து மார்ச் 2026. நீங்க இந்த 6 மாசம் முன்னாலன்னு சொன்னது வந்து பிற்காலத்துல இந்த வீடியோ பார்க்க போறப்ப வந்து ஒரு கன்ஃபியூஷன். இது வந்து மார்ச் 2026க்கு 6 மாதத்துக்கு முன்னால அப்படின்ற மாதிரி ஆமா அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த குழுவானது ஆக்சுவலா நம்மளோட குழு வந்து ஒரு 10-15 உறுப்பினர்களை கொண்ட குழு. எல்லா நேரத்திலும் எல்லாரையும் நம்ம கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை. ஏன்னா பல பேர் பல தொழில் ரீதியா இருக்கிறதுனால இப்போ நம்முடைய தலைவர் கூட பார்த்தீங்கன்னா சாய்ராம் ஏஜென்சினுடைய இதாக இருக்கிறாரு, சில பேர் ஆசிரியர்கள், சில பேர் டிரைவர், இது மாதிரி இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட ஆனந்தூர் நடுகரில் பார்க்கும் போகும்போது நம்முடைய அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவகுமார் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு குழுவினுடைய செயலாளர் தமிழ்ச்செல்வன், அதுக்கப்புறம் பாலாஜி, ஆசிரியர் பாலாஜி, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் மிக முக்கியமாக வந்து பெரியார், இந்த பெரியார் யூனிவர்சிட்டி, சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு மாணவி. அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட நடுகர்களும் வேடியப்பன் கோயிலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடிய ஒரு மாணவி. அந்த மாணவி வந்து எங்க கூடவே அன்னைக்கு ஃபுல்லா முழுசா அவங்க பேர் வந்து ஸ்னேகான்ற ஒரு மாணவி. மிகவும் அதாவது ஆர்வம் மிக்க ஒரு மாணவி. அவங்க வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கெஸ்ட் லெக்சராகவும் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய அடிக்கடியே வந்து அவங்க புதுசாக ஏதாவது பார்த்தாங்கன்னா நம்ம வரலாற்று ஆய்வுக்குழுக்கு தகவல் சொல்லுவாங்க. அதே மாதிரி நாமளும் எங்கேயாவது அந்த பகுதிகளில் ஊத்தங்கரை இந்த பகுதிகளெல்லாம் போச்சம்பள்ளி பகுதிகளெல்லாம் போகும்பொழுது அவங்களையும் கூட்டிகிட்டு போய் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்களையும் சேர்ந்து ஆய்வு பண்ணுவோம். அந்த வகையில் தாங்க நாங்கள் போய் பார்த்தோம். இந்த பகுதி அதாவது நம்ம செங்கம், ஊத்தங்கரை இப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா அரூர் வரைக்கும் இருக்கிற நடுக்கற்கள் இருக்கிற உருவங்களை வந்து வேடியப்பன் கற்கள்னு சொல்றோமா? அது சரியான தகவல். அது எதனால அந்த வேடியப்பன் கற்கள்ன்ற ஒரு விஷயம் வருதுங்க அதுல? அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம பல பேர் இருந்தா கூட வீரக்கற்கள்னு பொதுவா நம்ம சொல்ற மாதிரி எல்லா விதமான நடுகர்களையுமே வேடியப்பன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்தவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட நடுகர்கள் எல்லாவற்றையுமே வேடியப்பன்ற ஒரு பொதுவான ஒரு கிராம தேவனுடைய பெயரால் அழைப்பது வழக்கம். அதுக்கப்புறம் இன்னும் மைனூட்டா கொஞ்சம் போனீங்கன்னா சில ஊர்களில் வந்து சென்றாசாமி அப்படின்ற பேரும் சொல்றாங்க, கருப்புசாமின்னு சொல்றாங்க, முனிசாமி, முனியப்பன் அப்படின்ற பேர்லும் சொல்றாங்க. இது மாதிரி கோயில்கள். ஆனா இந்த பகுதியில் குறிப்பா இந்த நம்ம போன பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு நடுகல்லை பத்தி நீங்க கேட்கணும்னு விசாரிக்கணும்னா நீங்க நடுகல்னு சொன்னா அந்த ஊர் மக்களுக்கு புரியாது. அதே வேடியப்பன் கோயில் சொன்னா கரெக்டா சொல்லிடுறாங்க. அதான் கேட்டேன். வேடியப்பன் என்ற கோயில் வந்து வேடியப்பன் என்ற பெயர் வந்து நடுகர்களுக்கு இந்த பகுதி மக்களால் வழங்கக்கூடிய ஒரு பெயர். அதை வந்து அவங்க சாமியாவே கும்பிடுறாங்க. அது வந்து கோயில்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, வெறும் நடுகல் இருக்கும். அங்கே ஒரு வேப்ப மரம், இது ஒரு மரம் இருக்கும், அங்கே பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. கோயில்ன்றது அவ்வளோதான். அதாவது அந்த நடுகல்லை வேடியப்பனாக கருதி வழிபடக்கூடிய கோயில் தான் வந்து வேடியப்பன் கோயில். அதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வந்து நிறைய பேருடைய பெயரே வந்து வேடியப்பன் இருக்கும். ஆமா, வேடின்னு கூப்பிடுவாங்க, வேடியப்பன். நீங்க எங்க அமெரிக்கால போனீங்கன்னாலும் அங்க ஒரு வேடியப்பன் இருந்தாருன்னா அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்காரர் தான். வேற மாவட்டத்துல இந்த வேடியப்பன்ற பெயர் இல்ல இல்லைங்களா? இல்ல அது நடுகளை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல் முடியாது. இந்த பகுதியில் உள்ள நடுகர்களை மட்டுமே குறிக்கக்கூடியது. அதனால்தான் வந்து அந்த ஸ்னேகான்ற ஒரு அந்த மாணவி வந்து தன்னுடைய பிஹெச்டி தலைப்பாகவே அதை எடுத்து பண்றாங்க. அதாவது நடுகல்னு சொல்றதை விட வேடியப்பன் கோயில்களும் நடுகர்களும் அப்படின்னா நடுகர்களில் எந்தெந்த நடுகர்கள் வந்து வேடியப்பனாக வழிபடப்படுகிறார் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுதான் அந்த பிஹெச்டியே பண்றாங்க. நீங்க பார்த்த அந்த ஆனந்தூர் நடுகற்கள்ல வந்து என்ன மாதிரி சிற்பங்கள் நீங்க பார்க்க முடிந்தது? ரெண்டாவது வந்து என்ன மாதிரியான எழுத்துக்கள் நீங்க அதுல எந்த நூற்றாண்டை சேர்ந்த எழுத்துக்கள், இந்த கால அமைதியுடைய எழுத்துக்களை நீங்க பார்த்தீங்க அந்த நடுக்கற்கள்ல இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாங்க. அதாவது நீங்க கேட்கறது வந்து இந்த ஆனந்தூர் நடுகர்களை பத்தி கேட்குறீங்க. ஆக்சுவலா வந்து நடுகர்கள் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடுகர்கள் இருந்தாலும் நம்ம இந்த பகுதியில் நான் குறிப்பிட்ட அந்த செங்கம், இந்த பக்கம் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, அரூர், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நடுகர்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது வந்து நம்ம
வட்டெழுத்து கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து வந்த நடுகர்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மற்ற நடுகர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்ல நடுகள் இருந்துச்சுன்னா ஒரே ஊர்ல கூட 10 நடுகள் இருக்கும், 5 நடுகள் இருக்கும், 6 நடுகள் இருக்கும். ஆனா அவை எல்லாமே ஒரே காலத்தில் உருவாக்கப்பட்ட நடுகர்களா இருக்கும். அதனால நமக்கு வந்து அந்த ஊரினுடைய அந்த நடுகர்களை பத்தி ஸ்டடி பண்றது மட்டுமே அது உதவி செய்யுமே தவிர ஒரு நடுகளினுடைய ஒட்டுமொத்த வரலாறு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை எப்படி எல்லாம் வளர்ந்தது, மாற்றம் அடைந்தது அப்படிங்கிற ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு நாங்க ஸ்டடி பண்ண இடத்துலயே வந்து மிக முக்கியமான இடமா நான் வந்து இந்த ஆனந்தூர் நடுகர்களா சொல்லலாம். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஆனந்தூருக்கு சுத்தி உள்ள பகுதிகளில் தான் நம்ம வந்து வட்டெழுத்து நடுகர்களை பார்த்தோம். அந்த ஆரம்ப காலத்து நடுகர்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு நடுகள் வந்து கல் வந்து ரொம்ப கனம் கம்மியா இருக்கும். அதனுடைய சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புடைப்பு கம்மியா இருக்கும். அதனுடைய ரிலீஃப் வந்து சும்மா 1 இன்ச்சு தான் இருக்கும். அதே மாதிரி வீரன் வந்து பக்கவாட்டில் திரும்பின மாதிரி இருக்கும். வீரன் ஏதாவது ஒரு பக்கவாட்டில் திரும்பின மாதிரியான இது அவன் கையில ஒரு கையில வில்லு, இன்னொரு கையில அம்போ அல்லது வேற ஏதோ கத்தி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கூட இருக்கு. அதனுடைய திக்னஸ் ரொம்ப மெல்லிதா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல ஒரு நேரங்கள்ல வந்து வட்டெழுத்து கல்வெட்டு இருக்கும். இதுதான் வந்து ஆரம்ப காலத்துல அதாவது 6, 7, 8 இந்த 300 வருட காலங்கள்ல இருக்கக்கூடிய நடுகளினுடைய அமைப்பு. அதுக்கப்புறமா என்ன மாறுதுன்னா ஒரு 9, 10ஆம் நூற்றாண்டுல இதே அமைப்புல பெரிய சைஸ்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும் பொழுது சில நேரங்கள்ல வந்து கல்வெட்டுகளே இல்லாம வெறும் நடுகர்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரியான முதல் கட்டத்திலிருந்து 2ஆம் கட்டத்துக்கு மாறுது பாருங்க. அந்த காலகட்டத்துக்கு நடுகர்களை இதுவரை நம்ம ஸ்டடி பண்ணதுல நமக்கு அடையாளப்படுத்த முடியல கரெக்டா. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் இந்த இயர்லி பீரியட் நடுகள்ல இருந்து பின்னால வரக்கூடிய சோழர்கள் காலத்துல நல்ல வளர்ச்சி அடைந்த நடுகளா இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல எப்படியெல்லாம் நடுகளினுடைய வளர்ச்சி அதனுடைய அமைப்பு மாறுச்சு அப்படின்னு தெரியாம இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதிலை சொல்லக்கூடிய இடமா தான் இந்த ஆனந்தூர் நடுகள் இருக்கு. ஒரு நிமிஷம் நான் நிறுத்துறேன் சார். அதாவது நீங்க சொல்ற காலம் அப்படின்னு பாக்குறப்போ நுளம்பர்கள், விஜயநகர பேரரசு, அப்புறம் சோழ பேரரசு, இது 3க்கும் நடுவுல இருக்கிற டிரான்ஸ்பர்மேஷன். ஆமா, இந்த டிரான்ஸ்பர்மேஷன் தான் நம்ம வந்து ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி இருக்கிற இடம் தான். அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய முதல் நடுகள் இருக்கு பாத்தீங்களா. மொத்தம் 3 நடுகள் நம்ம 3 முதல் 4 நடுகளை நம்ம வந்து இந்த ஸ்டடிக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுல முதல் நடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வீரன் வந்து பக்கவாட்டில் மூஞ்சை வந்து பக்கவாட்டில் திருப்பின மாதிரி ஒரு சிற்பத்தை நம்ம பார்க்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் நடுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் இந்த நடுகள் இருக்குன்னு நான் சொன்ன பாருங்க 6, 7, 8ல் இருந்த வட்டெழுத்து நடுகள். இந்த நடுகர்கள் எப்படி வீரன் இருப்பானோ அதே மாதிரியான தோற்றம், ஆனால் சைஸ் மட்டும் பெருசாக இருக்கும். அதுதான் இது வந்து இது வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுகளுடைய ஒரு முதல் மாற்றம். அதுக்கு அடுத்த 2வது நடுகளில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அமைப்பு இருக்கும், ஆனால் முகம் மட்டும் நேராக இருக்கும். முகத்தை மட்டும் இப்படி சைட்ல இருந்து இப்படி நேரா திருப்பின மாதிரி இருக்கும். இது வந்து அதிகமா இருக்கு. ஆமா, புடைப்பு லேசா கொஞ்சம் தான் கூடுது. புடைப்பு கூட ரொம்ப முழுசா கூடல, புடைப்பும் கம்மியா கூடுது. அதுக்கப்புறம் மிக முக்கியமா வந்து அவனுடைய உருவ அமைப்பெல்லாம் இருக்கு பாருங்க. அது இந்த ஜடை மாதிரி பின்னால தொங்குறது மணி மாதிரி, அப்புறம் இடுப்புல இருக்கக்கூடிய அணிகலன், இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உடல் அமைப்பு, முக அமைப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால இருந்த அமைப்புக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்ததா இருக்கு. இயற்கைன்னா நேரடியா பாக்குற மாதிரி இந்த சின்னதாகவும் இந்த சீக் பெருசாகவும் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நுளம்பர் காலத்து அமைப்பு. அது நுளம்பர் கால கலை அமைதி. அது அதை வந்து இந்த இடத்துல நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 9, 10ஆம் நூற்றாண்டுல இந்த பகுதிகளை நுளம்பர்கள் தான் ஆட்சி பண்றாங்க. அவங்களுடைய கலை அமைதியில தான் இந்த 2 நடுகளுமே இருக்கு. இதுக்கு அடுத்ததான் வந்து 3வது நடுகள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரே இடத்துல கிடைச்ச 3வது நடுகள்ல பாத்தீங்கன்னா முழுக்க நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு சோழர் கால நடுகள். அதுல பாத்தீங்கன்னா நாம இப்ப பல இடங்கள்ல பார்க்கக்கூடிய வீரன் நேரா, அதாவது முகம், அதாவது உருவம் வந்து சைட்ல இருக்கும், முகம் வந்து நேரா இருக்கும், வில்லம்பு வச்சுட்டு நிற்பான், அவனுக்கு கொண்டையெல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கீழே வந்து மாடுகள், ஆடு மாடுகள்லாம் ஓடுற மாதிரி இருக்கும். பக்கத்துல ஒரு குதிரை இருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு பக்கத்துல இன்னொரு பெண் வந்து குதிரை கொடை வச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு அந்த வீரனை கூட்டிட்டு போற காட்சியும் இருக்கு. நான் சொன்ன இந்த காட்சிகள் எல்லாமே இந்த 3வது நடுகள்ல இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு சோழர் கால நடுகள் என்பதை உறுதிப்படுத்துவனா இருக்கிறது. இதோட மட்டும் இல்லாம இந்த ஆனந்தூர் நடுகள்ல மிக முக்கியமானது, இதுக்கு அடுத்த கட்டமா நாம சொல்றோம் பாருங்க, விஜயநகர காலம். அதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் நடுகர்கள்லயே.
இது மாதிரியான இந்த 2 நடுகற்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போய் ஆனந்தூர்ல போய் பார்த்தோம்னா இல்ல. அந்த 2 நடுகல்லுமே இதுல இருக்கு. இல்லைன்னா நம்ம தர்மபுரி அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்திருக்காங்க. அது வந்து ஒரு புலிக்குத்தி பட்டான் கல். புலிக்குத்தி பட்டான்ன்றது ஒரு புலியோட வீரன் வந்து சண்டை போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. அது கூடவே வந்து விஜயநகர காலத்து நடுகல்லும் இது கல்வெட்டும் அதுல இருக்கு. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் நடுகள் சொன்ன பாருங்க, அந்த முதல் நடுகள், அதாவது பக்கவாட்டில் திரும்பிய முகத்தோட கூடிய முதல் நடுகள், அதுக்கப்புறம் நேரா இருக்கக்கூடிய நடுகள், அதுக்கப்புறம் சோழ காலத்து நடுகள், அதுக்கு அடுத்தது வந்து விஜயநகர காலத்து புலிக்குத்தி பட்டான்கள். ஆகவே இந்த அனைத்து நடுகர்களுமே ஒரே ஊர் ஆனந்தூரில் இருந்தே எடுத்து வரப்பட்ட நடுகர்கள் என்பதால் நம்ம வந்து நடுகர்களுடைய வரலாற்றை, நடுகர்களுடைய வளர்ச்சி வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு இந்த நடுகர்கள் எல்லாமே வந்து மிகவும் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு விளக்கக்கூடிய அளவுக்கு இதை வைத்துக்கொண்டே நீங்கள் பாடம் படிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நடுகர்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் நான் வந்து மற்ற இடங்கள்ல எல்லாம் நடுகர்களை பத்தி சாதாரணமா படித்தாலும் இந்த ஆனந்தூரில் உள்ள நடுகர்களை படித்தீர்களானால் அந்த நடுகளுடைய வரலாற்றையே நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இப்போ பார்வையாளர்களுக்காக ஒரு சின்ன ரீவைண்ட், இப்போ நீங்க பேசிட்டீங்களே ஒரு சின்ன ரீவைண்ட், ஒரு பதிவு என்னன்னா, நீங்க சொல்ற இந்த ஆனந்தூர் நடுக்கற்கள் 3 கற்களும் வந்து எந்த நூற்றாண்டுல இருந்து எந்த நூற்றாண்டு வரையிலான நடுக்கற்கள், இந்த காலம் அதுகளுக்கான அதாவது முதல் நடுகள் வந்து ஒரு 10ஆம் முதல் நடுகளும் 2ஆம் நடுகளுமே மொத்தம் வந்து 4 நடுகளை சொல்லியிருக்கிறேன். அதுல பக்கவாட்டில் திரும்பிய நடுகள் ஒரு 10ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க காலம், அதுக்கப்புறம் நேரா இருக்கக்கூடியது அதே 10ஆம் நூற்றாண்டுடைய பிற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரண்டுமே 10ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு தான் என்னுடைய முகாமைப்புகளை வச்சு பார்க்கும்போது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த சோழர் காலம் என்று சொல்லக்கூடியது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஏன்னு சொல்றேன்னா இந்த 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த சோழர் கால நடுகள்ல வந்து அதுக்கு இணையான ஒரு நடுகள், ஒரு கல்வெட்டு சான்றும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதே கோயில்ல சிவன் கோயிலே வந்து ஒரு வணிக குழு நடுகள் ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டினுடைய காலம் வந்து குலோத்துங்கனுடைய காலம். இந்த குலோத்துங்கனுடைய காலத்தில் தான் இந்த நடுகளும் செஞ்சிருக்கிறாங்க. குலோத்துங்கனுடைய காலம் எந்த? 12ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு இறுதி காலம், 3ஆம் குலோத்துங்கனுடைய காலம். அந்த காலகட்டத்தை சேர்ந்தது தான் இந்த நடுகளும், இந்த நடுகள், இந்த கல்வெட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஊர்ல இன்னொரு கல்வெட்டு வந்து பதிவாக இருக்குது. நம்ம இதுல புக்குகள்லையும் சரி, தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து வியூவர்ஸ் வந்து அந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலையும் இந்த கல்வெட்டுகளை பார்க்கலாம். அதே மாதிரி நம்முடைய KHRTலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல நடுகர்கள், பல கல்வெட்டுகளை பற்றிய தகவல்களை அங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆமா, ஆனந்தூர் நடுக்கற்கள்னு போட்டாலே அந்த தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டியோடைய அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆனந்தூர் வந்துருங்க ஒரு தெளிவாக படம் பிடித்து அவங்க போட்டிருக்காங்க. அதை வந்து பார்வையாளர்கள் வந்து அதை ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொன்னீங்கய்யா, அதாவது புலிக்குத்தி பட்டான்கள், புலியோட மோதி இறந்து போற ஒரு வீரன், பன்றிகளோட மோதி இறந்து போற ஒரு வீரன். ஸோ அந்த காலத்துல வந்து இந்த விலங்குகள் மனிதர்களுடைய மோதல் வந்து பிரதானமாக வந்து பதிவு செய்யப்பட்டனவா எல்லா இடத்துலையும்? ஆமா ஆமா. அதாவது பாத்தீங்கன்னா விலங்குகள் மனிதர்களுக்கான மோதல் வந்து நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுல கல்வெட்டு ஆதாரமா பார்க்கறது வந்து நம்ம சோழருடைய முதல் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இந்த அனுசோனைன்ற இடத்துல ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு புலிக்குத்தி பட்டான் கட்டல சொல்லலாம். அதுல பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு நிலம் விடுறாங்க. அந்த நிலத்தை வந்து ஒரு உழவன் வந்து உழுதுகிட்டு இருக்கான். அந்த உழக்கூடிய நேரத்துல வந்து ஒரு புலி வந்து அந்த உழவனை தாக்கி இறந்து போயிடுறான். அந்த உழவனுக்கு ஒரு நடுகள் எடுத்திருக்கிறாங்க. இதே மாதிரிதான் நம்ம பல இடங்கள்ல வந்து கல்வெட்டு செய்திகளே இருக்கு. கல்வெட்டு செய்திகளோட கூடியதாவே இருக்கு. பன்றியோடு சண்டை போட்டான்றதை கூட நம்ம ஆனந்தூர்ல இன்னொரு ஊர்ல நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே மனித விலங்குகள் போருன்றதை விட அவங்களுக்கு இடையிலான சண்டைங்கிறது, கான்ஃபிளிக்ட்ன்றது ஏன்னா இந்த பகுதி வந்து ஒரு முல்லை நில பகுதி. அதனாலதான் நீங்க ரொம்ப முக்கியமா பிற பகுதிகளை விட இந்த பகுதியில வந்து காடு நிறைந்த பகுதின்றதுனால புலியும் பன்றிகளும் யானைகளும் அதிகமா நடமாடக்கூடிய பகுதி. அந்த காரணத்தினால வந்து இங்க வந்து ஒரு சின்ன சின்ன விவசாயமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விவசாயிக்கு வந்து மிகப்பெரிய அது அச்சுறுத்தலா இருக்குது. அதுக்கான சண்டைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆடு மாடுகள் தான் செல்வங்கள்ன்றதுனால அதை பிடிச்சிட்டு போறதுக்காக நடக்கக்கூடிய சண்டைகளும் இங்க அதிகமானது. மனிதர்களுக்கே நடக்கக்கூடிய சண்டை, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நடக்கக்கூடிய சண்டை,
ஆகவே இது எல்லாமே வந்து இங்க நடுகர்களா நமக்கு ஒரு வரலாற்று பாடம் படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அது இப்போ இந்த ஆனந்தூர் நடுக்கற்களுடைய கண்டுபிடிப்புன்றது நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வரலாற்றை வந்து ஏதாவது ஒரு வகையில் எங்காவது ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வருகிறதா, அல்லது நம்முடைய இந்த தொல்லியல் வரலாற்றை வந்து மேலும் வளப்படுத்துகிறதா? இந்த 2 கேள்வியில நீங்க எதை வந்து சரியான இதுவா எடுத்துக்குவீங்க? அதாவது நடுகள் வரலாற்றில் இந்த ஆனந்தூருடைய நடுகற்கள் வந்து மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறது போல பல வகையான நடுகற்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி நம்ம விரிவா பார்த்துருக்கோம். ஆனா இந்த ஊர் நடுகற்களினுடைய தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணமா நம்ம கங்காவரம்னு எடுத்துங்க. அந்த கங்காவரத்துல 3 நடுகள் இருக்கு ஒரே காலத்துல. அதாவது முதலாம் ராஜேந்திரன் தொடங்கி குலோத்துங்கன் வரையிலான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருட கால வரலாறு தான். ஆனா 3 நடுகள் இருக்கு. அதுல ஒவ்வொரு மன்னனுடைய காலத்திலையும் எப்படி இருந்தது தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள நடுகள். அது வந்து மிக ஷார்ட் பீரியடுக்கான ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய. அதே மாதிரி சின்ன கொத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட நடுகர்கள் இருக்குன்னு. அந்த நடுகள் எல்லாமே வந்து இந்த 13ஆம் நூற்றாண்டில் அந்த நடந்த ஒரு போர், அந்த போரில் நடந்த இறந்த வீரர்களுக்கான நடுகர்கள். ஒரு 10 நடுகள் இருந்தா கூட அதெல்லாம் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது. அதே மாதிரிதான் நீங்க நம்ம அந்த தொகரப்பள்ளின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நடுகர் தொகுதி உள்ள இடம். அதுல பாத்தீங்கன்னா ஒரே சண்டை தான், ஒரே நாள் தான் நடந்திருக்கு. இந்த அதியமான் படையெடுப்பின் போது நடந்த சண்டையில நிறைய பேர் வீரர்கள் இறக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு 15 நடுகர்களை ஏற்படுத்துறாங்க. அதுல 3 நடுகர்கள்ல கல்வெட்டு செய்தியும் இருக்குது. ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு காலத்துக்குள்ளேயே நடந்த ஒரு செய்தியை பதிவு பண்ணுறது பழைய நடுகர்கள் இருந்தாலும். ஆனா இங்க நமக்கு கிடைச்ச ஒரு 4 நடுகள்ல தான் இருக்கு ஆனந்தூர்ல. இந்த 4 நடுகள்லுமே வந்து 4 காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கு. அதனால ஒரு நீண்ட வரலாறு, ஒரு 10ஆம் நூற்றாண்டு தொடங்கி 16ஆம் நூற்றாண்டு வரையிலுமான ஒரு 600 வருட கால நடுகள் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஆனந்தூர் நடுகர்களானது நமக்கு உதவி செய்கின்றன. அதுதான் இந்த ஆனந்தூர் நடுகர்களுடைய தனி சிறப்பும் கூட. சரிங்கய்யா, இந்த ஆனந்தூர் நடுக்கற்கள்ல இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. அதோடைய எழுத்து அமைதி, கால அமைதி, அவையெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்களை தருகின்றன? அத பாத்தீங்கன்னா ஆனந்தூர் இருக்கக்கூடிய நடுகர் கல்வெட்டுகள்ல விஜயநகர் காலத்து நடுகள் இருக்கு பாருங்க, அதுல மட்டும்தான் வந்து கல்வெட்டு இருக்கு. மற்ற 3 நடுகர்களிலும் கல்வெட்டு இல்லை. கல்வெட்டு இல்லாத நடுகர்கள் தான். நான் சொல்லக்கூடிய நுளம்பர் காலத்து நடுகர்களும் வந்து அந்த உருவ அமைப்பை வச்சு நம்ம நுளம்பர் காலம்னு சொல்றோம். அதே மாதிரி உருவ அமைப்பை வச்சுதான் வந்து இந்த சோழர் காலம்னு சொல்றோம். ஏன்னா இப்ப நிறைய நமக்கு அதை சுத்தி கிடைக்கிறதுனால அதை சொல்றோம். நமக்கு கிடைத்த கல்வெட்டோடு கூடிய நடுகள்னு கேட்டீங்கன்னா அது வந்து விஜயநகர காலத்துது. அது வந்து இந்த கம்பண்ண உடையார் காலத்துல புலியோடு சண்டை போட்டு இறந்த வீரனுடைய பெயர். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நடுகளினுடைய கீழ்ப்பகுதியெல்லாம் உடைஞ்சுதான் போயிருக்கு. நல்ல மிகப்பெரிய நடுகள்லாம் இருந்தா கூட எழுத்துக்கள் வந்து மிகவும் சேதமுற்று இருக்கிறது. அதுல வந்து ஒரு நடுகள்ல வந்து தமிழக தொல்லியல் துறையானது பதிவிட்டு நூலிலும் வெளியிட்டு இருக்குது. ஆனந்தூர் கல்வெட்டுகள்ல ஒரு கல்வெட்டு அதுல வந்து இருக்கு. இன்னொரு கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா அதே ஊர்ல ஒரு பாறையில இருக்கிறதா நமக்கு குறிப்பு இருக்கு. ஆனா நம்ம தேடி பார்த்தவரையிலும் அந்த கல்வெட்டு நமக்கு கண்ணுக்கு கிடைக்கல. ஆனா அங்கிருந்து கொண்டு போய் வைத்த இன்னொரு நடுகள் இருக்கு பாருங்க, அந்த நடுகள்லயும் அதே இந்த கம்பண்ண உடையார் காலத்துல சேர்ந்த புலிக்குத்தி பட்டா நடுகள் வந்து அங்க இருக்கிறது. ஆகவே வந்து நமக்கு கிடைத்த நடுகர்களிலேயே 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர காலத்தை சேர்ந்த புலிக்குத்தி கட்பட்டா நடுகள் இருக்கு பாருங்க, அதுல மட்டும்தான் எழுத்து இருக்கு. அதே மாதிரி இந்த ஆனந்தூர் நடுக்கற்கள் வந்து ஒரு சமூக அமைப்பு பற்றி, அந்த பகுதியில நிலவிய வீர மரபை பத்தி, அங்க இருக்கிற நம்பிக்கைகள் பற்றி ஏதாவது பதிவு செஞ்சிருக்கீங்களா? அதாவது நடுகர்கள்ல வந்து இன்னும் கூட, அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதி மக்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல தான் வந்து வழிபடுறாங்களே தவிர, இப்ப நம்ம கண்டுபிடிச்ச அந்த நடுகர்களுக்கு பாருங்க, அதை வந்து அவங்க வழிபாட்டுல இல்லை. ஆனா இனிமேல் வந்து நாம அதை ப்ராப்பரா எடுத்து, ஏன்னா கோயில்ல கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க, அதை வழிபடுறதுக்காக தான் அவங்க கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க, அதனால வழிபடுவாங்க. பொதுவாகவே வந்து அந்த பர்டிகுலர் இந்த பகுதியில் மட்டும் தனிப்பட்டு குறிப்பிடாமல் அந்த பகுதி, அதாவது ஒட்டுமொத்த அதாவது ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி பகுதிகளில் இருக்கக்கூடிய நடுகர்கள் எல்லாமே வழிபாடு சம்பந்தமானது அல்லது மூத்தோர் வழிபாடுங்கிறது, அதான் வழிபாட்டில் 2 வகை இருக்கு. ஒன்று வந்து பெருந்தெய்வ வழிபாடு, இன்னொன்று வந்து சிறுதெய்வ வழிபாடுன்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லைங்களா.
அதுல இந்த சிறு தெய்வ வழிபாட்டை முன்னிறுத்துவைகளாக இந்த நடுகர்கள் எல்லாமே இருக்கு. இந்த பகுதியில் இருக்கிற நடுகர்கள் எல்லாமே சிறு தெய்வ வழிபாட்டை பிரதிபலிப்புவைகளாக இருக்கின்றன. அதாவது மக்கள் வந்து குலதெய்வமா நிறைய நடுகர்களை வழிபடுறாங்க. ஆகவே இந்த நடுகர்களும் வந்து சில பேருடைய குலதெய்வங்களாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. சரிங்க சார். இவை போன்ற ஒரு அரிய நடுகற்களை பாதுகாக்க என்ன மாதிரியான முயற்சிகள் நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதாவது நடுகல்ல பாதுகாக்கிறதுல வந்து மற்ற மாவட்டங்களை காட்டிலும் கிருஷ்ணகிரி மாவட்டமானது மிகவும் முனைப்பாக செயல்படுகிறது. அதற்கு வந்து காரணம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஐயா அவர்களை நாம் குறிப்பிட வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து எங்கெல்லாம் வந்து நமக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு நடுகள் இருக்கு, நம்ம வரலாற்று ஆய்வுக்குள் பல நடுகர்களை பல செய்திகளை பார்க்குது. அதுல சில நடுகர்கள் வந்து ரொம்ப அழிவுக்கு உட்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு, கவனிப்பாரற்று இருக்கு அப்படின்ற செய்தியை வந்து நாம நம்முடைய மாவட்ட ஆட்சியுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம்னா அவர் உடனடியாக அதை வந்து மியூசியத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாரு. அதனால அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எல்லா இடங்கள்ல இல்லைன்னா கூட சில இடங்கள்ல வந்து இது மாதிரியான நடுகர்களை கோயிலே வச்சு பாதுகாக்கிறதுன்றது அது மிக சிறந்தது. ஏன்னா ஒரு நடுகல்ல வந்து அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிருது, அதனுடைய நேட்டிவிட்டி போயிருது இல்லைங்களா? அதனால என்ன பண்றோம், மேக்சிமம் வந்து அது அதாவது ஒரு புதர்ல இருந்துச்சுன்னா அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பொது இடம் கோயில், அந்த கோயில்ல கொண்டு வந்து வச்சு அதை பாதுகாக்கிறது அப்படின்றத நாம வந்து பொதுமக்கள் மத்தியில நம்ம வலியுறுத்துறோம். அதை வந்து நிறைய பேர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி பண்றாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த ஆலந்தூர் நடுக்குல கூட ஒரு புதர்ல இருந்து இப்ப கோயில்கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஓரிரு மாதங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா அதை வந்து ஒரு மேடை கட்டி கோயில் வளாகத்திலே மேடை கட்டி ஒரு தனியா ஒரு சிற்பமாகவே வச்சு வழிபட போறாங்க. ஆகவே இந்த பாதுகாப்பு என்பது நடுகள், பாதுகாப்பு இல்லாத நடுகள் என்பது நம்முடைய குழுவினுடைய முயற்சியின் பேரிலும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய ஆதரவின் பேரிலும் பொதுமக்கள் அவர்களுடைய ஆர்வத்தின் பேரிலும் மிக சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இது வந்து எல்லா இடத்துலையும் இதே மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஐயா சார் வணக்கம். வணக்கம் சார், ஆனந்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் பத்தி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சிவன் கோயில் எத்தனை ஆண்டுகள் பழமையானது, அதை நீங்க எப்படி உறுதி செய்வீங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? அதாவது ஆனந்தூரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சிவன் கோயில் வந்து ஓரளவுக்கு மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து சிவலிங்கம், பழைய சிவலிங்கம், நந்தியும் அந்த அளவுக்கு பழசு தான். கூடவே வந்து கல்வெட்டு சான்றுகள் மிக முக்கியமான கல்வெட்டு சான்று 2 கல்வெட்டு இருக்கு. அதில் மிக பழமையான கல்வெட்டு வந்து வீரராஜேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தனுடைய கல்வெட்டு. அவன் வந்து 12ஆம் நூற்றாண்டு அதே காலகட்டத்தை சேர்ந்தது தான் வந்து அந்த கோயிலும். அதே மாதிரி அந்த கோயிலுடைய பேர் கூட பார்த்தீங்கன்னா தான் தோன்றீஸ்வரமுடைய நாயனார்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தான் தோன்றீஸ்வரம்னா அதனுடைய லிங்கம் வந்து செய்யப்படாதது அப்படின்ற மாதிரி ஒரு பொருள். அதாவது லிங்கம்னா ஆவுடையார் இருக்கும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய இது இருக்கு பாருங்க லிங்கம், அது வந்து ஒளிப்படாத ஒரு அப்படின்னா இயற்கையே கிடைச்ச ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த இது மேல வச்சு பண்ணுவாங்க. அதுதான் வந்து தான் தோன்றீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த பேர்ல இருக்கக்கூடிய அந்த கோயிலை வந்து பின்னால வரக்கூடிய அந்த இவன் இருக்க பாருங்க, நம்ம குலோத்துங்க சோழன், அந்த குலோத்துங்க சோழனுடைய காலத்துல ஒரு தானம் கொடுக்குறாங்க. அந்த தானம் கொடுக்கும் பொழுது அந்த கோயிலுடைய பேரை மாத்துறாங்கன்னா அந்த ஒருவேளை அந்த கோயிலை வந்து இந்த இவங்க தான் அந்த சித்திரமேழி பெரிய நாட்டான்னு சொல்லி ஒரு வணிக குழு இருக்காங்க பாருங்க, அவங்க பேர்ல அதை சொல்றாங்க. அதாவது தான் தோன்றீஸ்வரம் உடையாரான சித்திரமேழி விடங்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த கல்வெட்டுல சொல்றாங்க. ஆகவே அந்த கோயில் வந்து அதே மாதிரி அதனுடைய தொன்மையை குறிக்கிற மாதிரி அந்த பகுதியில வந்து வணிகம் நடந்ததுக்கான சான்றுகள் இருக்கு. அதுக்கு முன்னாலே அதாவது அந்த கோயில் கட்டுறதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இருந்தே அந்த ஊர் வந்து ஒரு சிறந்த ஒரு முக்கியமான ஒரு ஊரா இருந்திருக்கு. ஆகவே இது வந்து ஒரு 12ஆம் நூற்றாண்டு கோயிலுங்கிறது இப்ப இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் மற்றும் சிவலிங்கம் அப்புறம் நந்தி ஆகிய இந்த சான்றுகளை வைத்து நாம் உறுதிப்படுத்தலாம். சார், இப்போ வந்து கோயில் பத்தினதான ஒரு கல்வெட்டு இருக்குன்னு இப்ப நீங்க சொன்னீங்க. இப்ப அது இல்லாம இரண்டாவதாக இன்னொரு கல்வெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட இப்ப சொல்லியிருக்கீங்க. அந்த கல்வெட்டு வந்து என்ன செய்தியை நமக்கு கொடுக்குது? அதாவது அந்த இப்ப நீங்க கேக்குறீங்களே, இந்த கல்வெட்டு தான் வந்து அந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள்லயே மிக பழமையானது. இப்ப 2வது சொன்ன கல்வெட்டு வந்து 3ஆம் குலோத்துங்கன்னு சொன்னோம். ஆனா இப்ப நான் இப்ப சொல்லக்கூடிய கல்வெட்டு வந்து அந்த ஊருக்கு வெளியில ஒரு பாறை இருந்திருக்கு, அந்த பாறையில இருந்த கல்வெட்டு இது. இந்த கல்வெட்டு இப்ப நம்ம போய் பார்த்தோம்னா அந்த கல்வெட்டு நமக்கு கிடைக்கல, அதை வந்து உடைச்சிட்டாங்களோ அல்ல வேற ஏதோ பண்ணிட்டாங்க.
அது வந்து யாருடைய கல்வெட்டுனா வீர ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க, 2ஆம் ராஜேந்திரனுடைய மகன். அவனுடைய காலத்துல, அதாவது 1118 அதனுடைய காலகட்டம், 12ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம். அந்த காலகட்டத்துல அதுவும் வந்து அந்த கோயிலுக்கு விளக்கேத்துறதுக்காக துருமூருடையான் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஒரு தானத்தை கொடுக்குறான். அதாவது கோயில்ல விளக்கேத்துறதுக்கு தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்றது. ஆனா இப்போ வந்து அந்த போய் தேடி பார்த்தோம்னா அந்த கல்வெட்டு இல்லைங்க. இந்த கல்வெட்டு தான் வந்து அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளிலேயே மிக பழமையான கல்வெட்டு, வீரராஜேந்திரனுடைய காலத்தை சேர்ந்தது. அதாவது 1118 கிபி 1118 தான் அந்த கல்வெட்டினுடைய காலம். இப்ப அந்த காலகட்டத்துல வந்து சோழர்களுடைய ஆட்சி பகுதியில தான் வந்து அந்த நிலப்பரப்பெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் சிறப்பா இருந்து நான் சொன்ன பாருங்க. அது எதை வச்சு சொன்னேன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த நடுகர்களை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது சோழர் காலத்து நடுகள்னு சொன்னேன். அந்த சோழர் காலத்து நடுகளுக்கு முன்னாலேயே வந்து இந்த நுளம்பர்களுடைய காலத்து 2 நடுகர்கள் இருக்கிறதா நம்ம கல்வெட்டு சான்று இல்லைன்னா கூட நடுகளினுடைய அமைப்பு இருக்கு பாருங்க, அதை வச்சு நாம சொல்றோம். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் நூற்றாண்டிலிருந்தே அந்த ஊரானது ஒரு சிறப்பான ஊரா இருந்திருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நம்ம எதை கண்டுபிடிச்சாலும் அதனுடைய வரலாற்று பின்னணியை வந்து சான்றுகள், அதாவது கிடைக்க இருக்கக்கூடிய சான்றுகளை ஒரு தொலைவில் வைத்தாவது நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு புரியும். அந்த வகையில பார்த்தோம்னா தர்மபுரியிலிருந்து இந்த பக்கம் போகக்கூடிய வணிக வழி இருக்கு பாருங்க, ஆந்திராவை நோக்கி போகக்கூடிய வணிக வழி, அந்த வணிக வழி பாதையில அந்த ஊர் அமைஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் நம்ம வந்து அந்த கோயிலுக்கு பேரே வந்து சித்திரமேடின்ற பேரை வச்சு அந்த சாமியை கும்பிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே இந்த நுளம்பர்களுடைய காலத்திலேயே நடுகள் எல்லாம் வேற இருந்திருக்கு. ஆகவே இந்த நடுகள், அந்த சித்திரமேடி பேரு, கோயில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அதே மாதிரி தொடர்ந்து விஜயநகர காலத்துக்கு நடுகள் வரையிலும் இருக்கிறதுனால அது ஒரு முக்கியமான ஒரு வணிக தளத்தில் அமைந்த ஊராக இந்த ஆனந்தூர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சான்றுகள் மூலமா நமக்கு தெரிய வருது. சார், இப்போ நீங்க பல்வேறு விதமான நடுகர்கள் பத்தி எல்லாம் இப்போ எங்களுக்கு விளக்கமா சொன்னீங்க. கலைஞர்களுக்கான நடுகர்கள் பத்தி ஏதாச்சும் இருக்குதுங்களா? ஆமா ஆமா, அதாவது ஒரு ஆரம்ப காலத்துல இந்த கலைகளுக்கான நடுகர்கள்லாம் இல்லை, பின்னால வரக்கூடிய, அதாவது ஒரு 17, 18 அந்த நூற்றாண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலைகளுக்குமே வந்து நடுகள் இருக்கு. இந்த தெருக்கூத்துல டான்ஸ் ஆடக்கூடிய விதூஷகன் சொல்லுவாங்க பாருங்க, பஃபூன், அவனுக்குடைய நடுகளும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு அர்ஜுனன் தபசு பண்ற ஒரு நடிகன் இருக்கான் பாருங்க, அவனுக்கான நடுகள் அங்க பார்த்தோம். அதே மாதிரி இசைக்கலைஞர்கள் இருக்காங்க பாருங்க, பறை அடிக்கிறவங்க, இவங்களுக்கான நடுகளை பார்த்தோம். இங்க நம்ம மியூசியத்திலே ஒண்ணு வந்து கொம்பு ஊதக்கூடிய ஒரு வீரனுடைய நடுகளும் பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம பெண்ணேஸ்வர மடம் இருக்கு பாருங்க, அங்க வந்து 2 சகோதரிகளுக்கான நடுகள், அதுல வந்து ஒரு அம்மா வந்து வீணையே வச்சிருக்கிறாங்க. ஆகவே வீணை வாசிக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்புறம் சில இடங்கள்ல வந்து பூசாரிகளுக்கும் நடுகள் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூசாரிகள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க, நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள், நம்ம மியூசியத்திலே ஒரு நாட்டியம் ஆடக்கூடிய பெண் மாதிரி ஒரு ஜடையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தொங்கி நல்ல ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டியம் ஆடக்கூடிய, ஆகவே இந்த நாட்டிய பெண்கள். அதே மாதிரி அகரம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிச்சந்திரன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள 4 மூலையில 4 நடுகள் வச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய நடுகள்ல வந்து ஒரு நடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாடக நடிகன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பானோ, அதாவது ஒரு நாடக கலைஞனுடைய உடையமைப்பிலேயே வந்து அந்த ஒரு சிற்பத்தை பார்க்குறோம். ஆகவே இந்த நாடக கலைஞர்களுக்கான நடுகள் இருக்கிறது அப்படிங்கிறது இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த அர்ஜுனன் தபஸ் நடுகள்ல நம்ம வந்து நம்ம மாவட்டம் இல்லைன்னா கூட ஒரு 4-5 நடுகள் ஒரே மாதிரி அர்ஜுனன் தபஸுக்கான அந்த ஒரு ஹீரோவை எப்படி நம்ம சினிமாவில் நடிக்கக்கூடிய ஹீரோவை எப்படி நம்ம உண்மையிலேயே ஒரு ஹீரோ மாதிரி ஃபாலோ பண்றோமோ, அது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அர்ஜுனன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர். இதுல அதில் நடிக்கக்கூடிய நடிகன் இறந்து போயிட்டா கூட அவனுக்குன்னு நடுகள் எடுக்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து அந்த கலை மற்றும் அந்த நம்பிக்கை ரெண்டுத்துக்குமே வந்து மிக சிறந்த உதாரணமா இருக்கு நடுகர்கள். மிக்க நன்றி ஐயா. தமிழகத்தின் நடுகற்கள், குறிப்பாக இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட ஆனந்தூர் நடுகற்கள் பற்றிய மிக அழகான ஒரு வரலாற்று தகவல்களுடன் நீங்கள் வந்து செய்திகளை அளித்தீர்கள். மிக்க நன்றி.
இந்த நடுகல்ல பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, அதாவது 3ஆம் குலோத்துங்கனுடைய காலத்தை சேர்ந்த ஆணிரை மீட்டல் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்த நடுகள்ல நமக்கு தெரியுது. இந்த நடுகல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரன் வந்து 2 பேரை கூட போடிட்டு அந்த மாடுகளை கவர்ந்து, அதாவது திரும்ப கொண்டு வர்றான், மீட்டு கொண்டு வர்றதையே காட்டியிருக்காங்க. ஒரு வீரன் படுத்திருக்கான், கீழே இன்னொரு வீரன் படுத்திருக்கான். அந்த வீரனுடைய உடம்புல இருந்து ஒரு கத்தியும் போய் பாஞ்சிருக்கு. பக்கத்துல இங்க ஒரு வீரன் இருக்கான், இன்னொரு வீரன் பக்கத்துல இருக்கான். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குதிரை வந்து